தலை சிறந்த தமிழ் விஞ்ஞான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்க தலைப்பு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. அதாவது ஒரு 30-40 வயசு கடந்தா நம்மள எது எட்டி பாக்குதோ இல்லையோ, இந்த ரத்த கொதிப்பு அது கண்டிப்பா வந்துடுறது. ஆஹ் அதோட இல்லாம ரத்த கொதிப்புன்ற பேரை கேள்விப்படாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பெரிய வியாதியா நாம நினைச்சு பிபி வந்துட்டா மனசு துவண்டு போற அளவுக்கு, ஐயோ லைஃப் லாங் நம்ம இனி மெடிசினோட தான் வாழணுமா, இந்த பிபியால என்னென்ன பிரச்சனைகள் வருமோ, இந்த வருத்தமே நமக்கு ஒரு டிப்ரெஷன் கொடுக்குற அளவுக்கு போயிடுறது. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம இந்த ரத்த கொதிப்புனா என்ன, அதை எப்படி கையாளலாம் அப்படின்றத பத்தி தான் டாக்டர் சி.கே. நந்தகோபாலன் அவர்கள்கிட்ட நம்ம பேச போறோம். வணக்கம் டாக்டர் சி.கே. நந்தகோபாலன். வணக்கம். வணக்கம். ரத்த கொதிப்பு அது பேரு கேட்டாலே நிறைய பேருக்கு உண்மையாவே ஒரு டென்ஷன் ஆகுறது உண்டு. அது இங்கிலீஷ்ல ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றாங்க. இது ரத்த கொதிப்புனா என்ன, அதோட மீனிங் முதல்ல சொல்லுங்களேன். ரத்த கொதிப்பு என்பது உயரிய ரத்த அழுத்தம். இது ஒரு பிரஷரோட தான் உள்ள ஓடிட்டு இருக்கு. நம்மளுடைய குருதி, ஒரு மனிதனின் உடலில் 5-6 லிட்டர் வரை குருதி இருக்கும். ரத்தத்தின் அளவு 5-6 லிட்டர். இந்த ரத்தம் ஓடிட்டே இருக்கு. உடலுக்கு உள்ள எல்லா பகுதிகளுக்கும் சென்று அதன் குழாய்கள் வழியாக நமக்கு உடலுக்கு தேவைப்படக்கூடிய பிராணம் மற்ற அனைத்து அதன் வேறு பொருட்களை எல்லாத்தையும் அது சென்று கொடுத்துவிட்டு, பிறகு அங்கு இருக்கக்கூடிய அந்த கரியமில வாயுவையும் மற்ற தூய்மை இல்லாத பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வந்து தன்னை சுத்தம் செய்து கொள்கிறது. இப்படி தான் அந்த இரத்த அழுத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு முழு முதற் கடவுளாக இயங்குபவர் இருதயம். ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர், அந்த ப்ரெஷரில் தான் அந்த ரத்தம் ஓடிட்டுருக்கும். அதுக்குன்னு ஒரு பைப்பில் ஒரு தண்ணி போகும்போது அது ஒரு ப்ரெஷர் இருந்தால் தான் போகும். இதுதான் அந்த இரத்த அழுத்தம். இந்த இரத்த அழுத்தத்திற்கு ஒரு அளவு இருக்குது. அது ஒரு சீரான அளவில் இயங்கிட்டு இருக்கு. அது ஒரு சில காரணங்களுக்காக அந்த அழுத்தம் அதிகரிக்குமே ஆனால் அதை தான் நீங்கள் இரத்த அழுத்த உயர்வு இல்லை இரத்த கொதிப்பு என்று நாம் அழைக்கிறோம். இதுதான் அதனுடைய விளக்கம். இப்ப அந்த சீரான அளவு அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்றாங்க இல்ல, அது பிக்ஸ் பண்றது சரியானதா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? அதுல நிறைய உடன்பாடு இல்லாத விஷயங்கள் நிறைய பேர் பேசுறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? 1885 வருடத்தில்தான் இந்த இரத்த அழுத்தத்தை அளவிடக்கூடிய கருவியை தயாரிப்பதற்கு உண்டான வேலைகள் தொடங்கியது ஒரு சில விஞ்ஞானிகளால், அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும். 1905 இந்த பாதரசத்தை பயன்படுத்தி இந்த சிஸ்டாலிக் டைஸ்டாலிக் என்று அழைக்கக்கூடிய உயரிய மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் 2 அளவு எடுப்பாங்க. அதற்கு உண்டான அந்த உபகரணம், அந்த பிளட் ப்ரெஷர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த உபகரணம் கண்டுபிடிக்கப்பட்டது 1905. அதுவரை 1905 வரை இரத்த கொதிப்பு, உயரிய இரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் என்ற ஒரு வியாதி கிடையாது. 1905க்கு பிறகுதான் இந்த கருவியை கண்டுபிடித்த பிறகு இந்த இரத்த அழுத்தம், இந்த இரத்த கொதிப்பு என்ற வியாதி என்பது ஒன்று மனிதகுலத்திற்கு இடையே பேசப்படுகிறது. இது ஒரு குறைபாடாக பார்க்கப்படுகிறது. இதற்கு உண்டான மருத்துவங்களும் மற்ற மருந்துகளும் தயாரிக்கப்படுகிறது. இதுதான் உங்களுக்கு அந்த விவரம். இரத்த கொதிப்பு, இரத்த கொதிப்பு, இரத்த அழுத்தம் என்று ஒரு வியாதி கிடையாது. இரத்த கொதிப்பு, இரத்த அழுத்தம் என்ற ஒரு வியாதி கிடையாது. பிளட் பிரஷர் என்ற ஒரு வியாதி கிடையாது. அதை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்கிறேன். 1905 இந்த கருவியை கண்டுபிடித்த பிறகு அன்றைக்கு இருந்த நம்மளுடைய விஞ்ஞான ஞானத்தின் அடிப்படையில் இதை ஒரு வியாதியாக சித்தரித்து விட்டார்கள். ஏனால் அன்றைக்கு இருந்த நம் புரிதல் மிக குறைவாக இருந்தது. இந்த குறைவுக்கு பிறகு ஒரு சில காலகட்டங்கள், கிட்டத்தட்ட ஒரு 80-90 ஆண்டுகள்,
இதை ஒரு வியாதியாகவே பார்த்தார்கள். 1970 மேல் ஆராய்ச்சிகள், பயோகெமிஸ்ட்ரி என்று அழைக்கப்படும் மனித ரசாயனத்தினுடைய ஆராய்ச்சிகள் நடக்கும் பொழுது 1985-90 பிறகு இரத்த அழுத்தம் என்பது ஒரு குறைபாடு இல்லை என்பதை புரிந்து கொண்டு விட்டார்கள். ஆனால் அதை வெளியே சொல்வதற்கு மறுத்து விட்டார்கள். அதற்கு உண்டான விளக்கம் என்னவென்றால், ஒரு இரத்த குழாய் பல அளவுகளில் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி 1.5 அங்குலம் பைப்பு, ஒரு அங்குலம் பைப்பு, 3/4 அங்குலம், 1/2 அங்குலம், அந்த மாதிரி இரத்த குழாய்கள் பல வடிவங்களில் இருக்கும். அதனுடைய அந்த விட்டம். கடைசியாக இருப்பது கேப்பிலரி. கேப்பிலரி ஒரு மனித ரோமத்தை 16ஆக கிழித்து போட்டீர்களானால் அந்த 16ஆவது பிரிவு எவ்வளவு மெலிசாக இருக்குமோ அவ்வளோ மெலிசாக இருக்கும். ஆர்ட்ரிஸ்லாம் உங்களுக்கு பெருசாக இருக்கும். எந்த இரத்த குழாயாக இருந்தால், எந்த சைஸாக இருந்தாலும் 3 லேயர் இருக்கும். அவுட்டர் லேயர், மிடில் லேயர், இன்னர் லேயர்னு. வெளிப்பக்கம் ஒன்று, நடுப்பகுதியில் ஒன்று, உள்ளுக்குள்ளே ஒன்று. 3 ஸ்லீவ் மாதிரி வச்சுங்க. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் லேயர் சுருங்கும் தன்மை படைத்தது. மஸ்குலர் லேயர்னு சொல்லுவாங்க விஞ்ஞானத்தில். இப்போது உடலில் ரத்தம் மிக சிறப்பாக ஆற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலை பிராணம். ஆக்சிஜன் எடுத்துன்னு போய் எல்லா உயிரணுக்களுக்கும் கொடுக்கணும். அப்பொழுதுதான் அந்த செல்லுலார் ஃபங்க்ஷன் நடக்கும். ஒரு சில உடல் பகுதிகளில் பிராணத்தை எடுத்து சென்று கொடுப்பது குறைபாடு ஏற்பட்டால் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த இன்னர் லேயர் சுருங்கும். ஒரு தண்ணி நீங்கள் ஒரு குழாய், ஒரு ஃப்ளெக்சிபிள் டியூப்பில், ஒரு பைப்பில் நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த முனையை கொஞ்சம் நசுக்குனீங்கன்னா தண்ணி பீர்ச்சி அடிக்கும் பாருங்கள். அதே சிஸ்டம் தான். சுருங்கி ரத்தத்தை அதிகமாக ஓட விடும். ஏன்னா ரத்தத்தில் கொஞ்சம் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. இல்லை நீங்கள் இருக்கிற இடத்தினுடைய சுவாசத்தில் ஆக்சிஜன் கம்மியாக வருது. அதனால் ஒரு சில உடல் பகுதிகளில் உங்களுக்கு பிராணம் குறைவாக இருக்கிறது. அந்த குறைவாக இருக்கும் பொழுது இரத்த நாளங்கள் சுருங்கி இரத்தத்தை அதிகமாக ஓட செய்யும். அப்பொழுது உங்களுக்கு இரத்தத்தின் அழுத்தம் கூடும். ஏனென்றால் 1 லிட்டர் ஓடுற இடத்துல 1.5 லிட்டர் ஓடும். ஏன்னா அதை அந்த பிராணத்தை எடுத்துன்னு போய் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். எல்லாரும் நிற்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. அதை டிப்ரை பண்ண முடியாது, பண்ணி தான் ஆகணும். அதனால் ரத்தம் அதிகமாக ஓடுது. ஓடி போய் எல்லாத்தையும் கொடுத்து சமப்படுத்துது. அந்த சமநிலை பெற்ற பிறகு தேவைப்படக்கூடிய பிராணங்கள் உயிரணுக்களுக்கு சென்று சேர்ந்த பிறகு அந்த சுருங்கிய இரத்த குழாய் விரிந்துவிடும். பழையபடி உங்கள் இரத்த அழுத்தம் குறைந்துவிடும். இந்த நிலை ஏற்படும் பொழுது நீங்கள் உங்களுடைய இரத்த அழுத்தத்தை பரிசோதிப்பீர்களே ஆனால் அந்த உபகரணத்தின் உதவியுடன், அப்பொழுது உங்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக காட்டும். இதை தான் இவர்கள் இரத்த கொதிப்பு, இரத்த அழுத்தம் என்று ஒரு வியாதியாக சித்தரித்து தவறாக புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அன்றைக்கு இருந்த நிலை அப்படி. இது தெரிந்த பிறகு இது வெளி உலகத்திற்கு சொல்லாமல் இதை மறைத்து விட்டார்கள். இதுதான் உண்மை. இவங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தா 120/80 அப்படின்றாங்க. இதை விட அதிகமா இருந்தா தினமும் மெடிசின் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நிலைமை. அப்படி சாப்பிடல அப்படின்னாக்கா சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரும், உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லா டாக்டர்ஸுமே சொல்றாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அதாவது 120 80 120 120 80 என்று நீங்கள் ஒரு எண்ணை குறிப்பிடுகிறீர்கள். அப்படி வராது. எந்த ஒரு மனித இயக்கமும் எந்த ஒரு மனித ரசாயனமும் ஒரு குறிப்பிட்ட எண்களுக்கு கீழே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு மனித ரசாயனத்தையோ மனித இயக்கத்தையோ ஒரு எண்ணுக்கு கீழ் நீங்கள் கொண்டு அடக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு சைக்கிள் கொடுக்குறேன், அந்த சைக்கிளை எடுத்துக்கின்னு நீங்கள் ஒரு மலை பிரதேசத்தில் மேலே அப்படியே மெரிச்சு மேலே ஏறி போகிறீங்க, அப்கிரேடியண்ட்டில் மேலே போகிறீங்க, ஒரு 10 கிலோமீட்டர் நல்ல மிதிவண்டியை மிதித்து மேலே போகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது, 3/4 மணி நேரம் ஆகுது. அப்போ உங்களுடைய பிபி, உங்களுடைய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் 300-200 இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த மிதிவண்டியை உங்களுடைய சக்தியெல்லாம் போட்டு மிதிச்சிருக்கீங்க. அந்த சக்தி உங்களுக்கு வரணும்னா அந்த ஹார்ட் அந்த அளவுக்கு வேலை செய்யணும், அந்த ரத்தம் அந்த அளவுக்கு ஓடணும், அந்த ப்ரெஷர் அந்த அளவுக்கு இருக்கணும். அப்பதான் அந்த சக்தியை வெளிப்படுத்தி அந்த சைக்கிளை உங்களுக்கு 10 கிலோமீட்டர் மேல் வாக்கா மிதிச்சு ஏற்றி எடுத்துன்னு போக முடியும்.
அந்த 300 கீழே 200 அடங்குறதுக்கே ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் அந்த சைக்கிளை நீங்கள் ஓட்டுறதை நிறுத்திட்டீங்கன்னா. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே ஆகாது. அப்படி இது எந்த உதாரணத்துக்கு இந்த உதாரணத்தை ஏன் சொல்கிறேன் என்றால், உங்களுடைய மெய்பாடுகள், எமோஷன்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். உங்களுடைய மெய்பாடுகள் அந்த எமோஷனல் டர்புலன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மெய்பாடுகள் நீங்கள் மிக மிக உயரிய துக்கத்தில் இருக்கிறீர்கள், மிக உயரிய சந்தோஷத்தில் இருக்கிறீர்கள், மிக உயரிய ஆதங்கத்தில் இருக்கிறீர்கள். அந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு இருதயத்தினுடைய ஃபங்க்ஷனே மாறும், இயக்கமே மாறும், இருதய இயக்கமே மாறும். அப்போ உங்களுக்கு ப்ரெஷர் வேரி ஆகும். உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக 120 80 உங்களுக்கு பிபி நம்பர் வரவே வராது யாருக்கும். இப்போ மகாத்மா காந்தியினுடைய நீங்கள் ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் கடைசி ஒரு 10-12 வருஷம் 220/110 தான் இருந்திருக்காரு. அவருக்கு ஒன்றும் ஆகலை. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு அந்த ரத்த அழுத்தம் தேவைப்பட்டிருக்கு, உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செஞ்சிருக்கு, அவ்வளோதான். இதில் ரத்த அழுத்தம் இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு நிர்ணயித்தது தவறான ஒன்று. அதை அந்த தவறான நிர்ணயித்ததை சரியாகத்தான் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்களே தவிர, இந்த லேட்ரல் ப்ரெஷரே, அந்த பேசிக் லேட்ரல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, அதுவே தப்பு. சயின்ஸ் பிரகாரம், பிசிக்கல் லா பிரகாரம் அதுவே தப்பு. ஒரு ரத்த அழுத்தத்தை நிர்ணயிப்பது, ரத்த அழுத்தம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும், ஒரு உடலில் சீராக இருக்காது. நீங்கள் தூங்கும் பொழுது உங்கள் ரத்த அழுத்தம் 80 கீழே 60க்கு வந்துடும், கிட்டத்தட்ட பாதி கிட்ட குறைஞ்சிரும். ஏன்னா ஸ்கெலிட்டல் பாடி ரெஸ்ட்ல இருக்கு, அதுக்கு அவ்வளோ ஆக்சிஜன்லாம் தேவையில்லை. இப்போ இயக்கங்கள் இல்லை, உடல் உறுப்புகளின் இயக்கங்கள் இருக்கே தவிர கை கால்களில் இயக்கங்கள் இல்லை. ஹரிசாண்டல் மோட்ல இருக்கீங்க, படுத்துன்னு இருக்கீங்க, எந்த செயல்பாடும் இல்லை, எல்லா அவயங்களும் மூடி இருக்கிறது. அதனால உங்களுக்கு ரத்த அழுத்தம் தேவையில்லை, பிராணத்தினுடைய சஞ்சாரம் தேவையில்லை, பிராணத்தினுடைய அளவு தேவையில்லை. அதனால உங்களுக்கு ரத்த அழுத்தம் பாதிக்கு பாதி குறைஞ்சு போகுது. எழுந்து நீங்க ஆக்டிவேட் ஆன பிறகுதான் உங்களுக்கு ரத்த அழுத்தம் மறுபடியும் நீங்க தூங்கும் போதும் 120/80 இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அதனால உடலுக்கு தெரியும் அது எப்படி இயங்க வேண்டும் என்பது, உங்கள் கருவிகளுக்கு அது தெரியாது. கருவிகளை கொண்டு ஒரு எண்ணின் கீழ் ஒரு உடலின் இயக்கத்தை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும் என்றால் அதற்கு உண்டான அதிகாரத்தை உங்களுக்கு இயற்கை கொடுக்கவில்லை என்பதுதான் பொருள். இல்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, காலையில நம்ம எந்திரிச்சு ஒரு அமைதியான சூழல்ல இருக்கும் பொழுது அப்ப பிபி செக் பண்ணணும். இதே மாதிரி தொடர்ச்சியா ஒரு 5 நாட்கள் செக் பண்ணிட்டு அப்புறமா ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நீங்க பிபி ஒரு வியாதியே இல்ல அப்படின்னு சொல்றீங்க. இப்ப பிளக்சுவேட் ஆகுறது பிளக்சுவேட்டே ஆகாம ரொம்ப ஹை லெவல்லயே எப்பவுமே இருந்ததுன்னா அதனால உடலுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா? இப்ப நம்ம மலை ஏறி போறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது நமக்கு பிபி அதிகமா இருக்கிறது சரி. ஒரு சிலர் சாதாரணமா இருக்கும் பொழுதே அது அதிகமாவே இருந்தா உள்ளுறுப்புகள் எல்லாம் பாதிப்படையும் அப்படின்ற ஒரு கருத்து ரொம்ப ஆழமா எல்லார் மனசுலயும் பதிஞ்சிருக்கு. அதுல ஏதாவது சின்ன அளவாவது உண்மை இருக்குமா? தவறான கருத்து, முற்றிலும் தவறான கருத்து. பிராணம் உடலுக்கு தேவைப்படும் பொழுது ரத்தம் அதை கொடுத்தே ஆக வேண்டும். உங்கள் சிகப்பு அணுக்கள், இரத்தத்தில் உள்ள ஆர்பிசி சிகப்பு அணுக்கள், அதற்குள் இருக்கும் ஒரு புரத சத்திற்குத்தான் ஹீமோகுளோபின் என்று பெயர். அந்த ஹீமோகுளோபின் தான் உங்களுக்கு அந்த நுரையீரலுக்குள் ரத்தம் செல்லும் பொழுது அங்கே இருக்கும் அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு தன்னுள் வைத்துக்கொள்ளும். பிறகு அந்த இரத்தம் அந்த இருதயத்திற்கு சென்று வெளியே போகும். அது உடலில் உள்ள அனைத்து உயிரணுக்களுக்கும் அந்த பிராணத்தை கொடுக்க வேண்டும். ஆக்சிஜனேஷன் அதுதான் மெயின் பாடியில். உங்களுடைய இயக்கங்கள் அனைத்தும் அந்த பிராணத்தை அடிப்படையாக கொண்டே இருக்கும். உங்கள் உயிரணுக்கள் ஹியூமன் செல் ஃபங்க்ஷன் அது ஆகணும்னா உங்களுக்கு அதுக்கு பிராணம் வந்துகிட்டே இருக்கணும். அது ஃப்ளக்சுவேட் ஆகும் பொழுது, குறைபாடு ஏற்படும் பொழுது இரத்த அழுத்தம் அதிகமாக போகும். இதுதான் அந்த இயற்கையின் தத்துவம். அந்த உடல் ரசாயனத்தின் அமைப்பு, அதனுடைய இயக்கம் அனைத்தும் பிராணத்தை அடிப்படையாக கொண்டே இருக்கும். அதில் வரக்கூடியதுதான் இரத்த அழுத்தத்தின் வேறுபாடுகள். ஒருவருக்கு இரத்த அழுத்தம் எப்பொழுதுமே அதிகமாக இருக்குது. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா லோ பிபிலேயே இருப்பாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா.
இப்போ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் எடுத்தீங்கன்னா, ஒரு டென்னிஸ் பிளேயர் எடுத்தீங்கன்னா, அந்த டென்னிஸ் பிளேயர் வந்து 3.5 மணி நேரம் 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் ஆடுவாங்க. அந்த 5 செட்டு ஆடுறது வந்து சில சமயத்தில் ரொம்ப டஃப்பாக போகும்பொழுது 3.5 மணி நேரம் 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் கூட ஆகும். அதுக்கு அவ்வளோ ஸ்டாமினா வேணும். அவங்க வந்து அவ்வளோ தேகப்பயிற்சி பண்ணுவாங்க. அவங்க நார்மலாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு 120/80 பிபி இருக்காது. அவங்களுக்கு சாதாரணமாக 80/60 கூட இருக்காது அவங்களுக்கு. ஏன் அப்படி அவங்க தன்னை தயார்படுத்தி கொண்டு வைத்துக்கொண்டு அவங்கள வந்து நீங்கள் லோ பிபின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுடைய பல்ஸ் ரேட் அவ்வளோ கம்மியாக இருக்கும். அவ்வளோ தூரம் பம்ப் பண்ணாலே அவனுக்கு வந்து ஆக்சிஜன் போய் சேர்ந்துடும் எல்லா பார்ட்டு உடம்புக்கும். அவன் வந்து ஆட 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 தான் அவன் வந்து அந்த டென்னிஸ் வந்து அவ்வளோ எனர்ஜி வேணும். அவன் வந்து அந்த கேமில் 2 ஹவர் 3 ஹவர் போக தான் அவனுடைய ஹார்ட் ரேட்டே அவன் வந்து நார்மலுக்கு வரும். நார்மலுக்கு வந்து அவனால் அவ்வளோ நேரம் உங்களாலையும் என்னாலையும் அந்த 5 மணி நேரம் 4.5 மணி நேரம் அந்த டென்னிஸ் அந்த ஸ்பீடு அந்த பாலை எடுத்து அடிக்கிறதுலாம் நம்மளால முடியாது. அவ்வளோ எனர்ஜி வேணும் உனக்கு. அந்த எனர்ஜிக்காக தான் அவங்க ஒரு பாட்டில் வச்சு ஒரு செட்டு 2 செட்டு முடிஞ்ச உடனே போய் உட்காந்து அந்த ராக்கெட்டெல்லாம் அந்த பேட்டெல்லாம் தொடச்சிட்டு முகத்தெல்லாம் தொடச்சின்னு ஒரு பாட்டில் திறந்து ஒரு தண்ணி குடிப்பான். தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் ஒரு மாதிரி. அது ஒரு கஞ்சி. அது ஆக்சுவலாக அது வந்து பார்லி வாட்டர். அதுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி கொடுக்கும் உங்களுக்கு. அவனுடைய இருதயமும் அவனது இரத்த ஓட்டமும் அந்த 4.5 மணி நேரம் அவன் தொடர்ந்து அந்த ஆட்டத்தை ஆடும் பொழுது ஈடு கொடுக்க வேண்டும் என்றால் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவனோட பிபியை நீங்கள் செக் பண்ணிக்கினே வந்தீங்கன்னா அவ்வளோ வேரியேஷன் இருக்கும். ஏன்னா அவ்வளோ டென்ஷனில் இருப்பான் அவன். ஜெயிக்கணும், ஐயோ இந்த செட்டு போயிடுச்சு, ஐயோ அடுத்த செட் நம்ம ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா டோர்னமெண்ட்டை விட்டே வெளியே போயிடுறோன்னு. அவனுடைய பிபி ஃப்ளக்சுவேஷன் வந்து ஹேவயராக இருக்கும். பட் அவனுடைய எனர்ஜி வெளிப்பாடு, அவனோட ஸ்டாமினா எல்லாமே சரியாக இருக்கும். அவனை நீங்கள் பிபி பேஷண்ட்டுன்னு சொல்ல முடியுமா? அவன் சாதாரணமாக இருக்கும் போது அவனை லோ பிபின்னு சொல்ல முடியுமா? அவன் ஃபுல் ஸ்விங்கில் அந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தும் போது அவனை ஹை பிபின்னு சொல்ல முடியுமா? முடியாது. நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஒருத்தர் பிபி பேஷண்ட்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு 5 நாள் தொடர்ந்து அவரை வந்து நம்ம பிபி எடுத்து, இப்போ நீங்கள் கடகடன்னு ஒரு மாடிப்படி ஏறி வரீங்க, ஒரு ரெண்டு ஃப்ளோர் ஏறி என் வீட்டுக்கு வரீங்க, நான் 2வது மாடியில் இருக்கேன், வந்து உட்கார்ந்த உடனே உங்களுக்கு பிபி எடுத்தால் பிபி ஜாஸ்தி காட்டும். அதனால் பிபின்றது ஒரு அமைதியாக இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்கள் பிபி ஜாஸ்தி ஆகிடும். உணவு உட்கொண்டு முடித்தவுடன் உங்களுக்கு பிபி எடுக்கக்கூடாது. ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, 1:30 மணி ஆயிடுச்சு, இப்போ தான் சார் லஞ்ச் சாப்பிட்டு வந்தேன்னா அவர் பிபி எடுக்கக்கூடாது. எடுக்க மாட்டார். நல்ல டாக்டர்னா எடுக்க மாட்டார். நீங்கள் வந்த பிறகு உங்களை அமைதியாக ஒரு 5 நிமிஷம் உட்கார வச்சு நீங்கள் ஆசுவாசப்படுத்தின பிறகு தான் ஒரு பிபின்றதை எடுக்கணும். அப்போ தான் அந்த பிபியோடைய ஒரிஜினல் இது காட்டும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா, ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, உங்களுடைய மிக நெருங்கிய நண்பர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் நேற்று இறந்துட்டாருன்னா, உங்களுடைய பிபி வந்து உங்களுடைய துக்கம் தீர்ற வரைக்கும் 3 நாளோ 5 நாளோ ரொம்ப ஃப்ளக்சுவேஷனில் தான் இருக்கும். இதுதான் உண்மை. எமோஷன்ஸ், இந்த மெய்ப்பாடுகளுக்கும் இந்த பிளட் பிரஷருக்கும் நேரடி தொடர்பு இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாகம்மா, கண்டிப்பாக. இயக்கங்கள் அனைத்தும், உடலுக்குள் இயக்கங்கள் அனைத்தும் உள்ளுறுப்புகள் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல. உங்கள் முக்கியமான உள்ளுறுப்பான உங்களுடைய மூளையில் வெளிப்படக்கூடிய அந்த நினைவு நிலை, அந்த நினைவு நிலையிலிருந்து வரக்கூடிய அந்த நினைவாற்றல், அந்த நினைவாற்றலினால் ஏற்படக்கூடிய அந்த மெய்ப்பாடுகள், உங்களுடைய சுற்றுப்புற சூழல், உங்கள் தினசரி வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள், அதனால் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று எண்ணற்ற விவரங்கள், எண்ணற்ற நிகழ்வுகள் உங்கள் இரத்த அழுத்தத்தை தீர்மானிக்கிறது. இதுதான் உண்மை. இது வந்து ஒரே சீராக இருக்காது. ஏனென்றால் நாம் அனைவரும் அமைதியாக வாழ்வதில்லை. நாம் ஆரவாரத்தோடு தான் வாழ்கிறோம். அமைதி குலைந்து ஆரவாரத்துடன் இருக்கும் மனிதனின் உடலில் இரத்த அழுத்தம் வேறுபட்டு கொண்டேதான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு உயிர் உங்களை தூங்க வச்சிடுது. தூங்க வச்சு உங்களுடைய இரத்த அழுத்தத்தெல்லாம் கம்மி பண்ணி உங்களை சீரான ஒரு இரத்த அழுத்தத்தில் அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் வச்சிருக்கு. அதுவும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த இரத்த அழுத்தம், இரத்த கொதிப்பு என்பது ஒரு வியாதி கிடையாது. அது தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒன்று. இதை நான் சொல்லலை, அந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடித்த மேற்கத்தியர்களே சொல்கிறார்கள். இது யூடியூப்ல உங்களுக்கு வீடியோவில் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அவன் ஸ்கிரீன்ல போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான்.
என்ன நீங்க நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல, இதனுடைய முக்கியமான ஒண்ணுன்னா திராட்சாதி குடிநீர். இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ பிபி மெடிசன் போடலன்னா ஸ்ட்ரோக் வந்துரும்னு சொல்லுவாங்க. கிடையாது, ஸ்ட்ரோக் வராது. பிபி மெடிசன் போறதுனால தான் ஸ்ட்ரோக் வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிபி மெடிசன் இந்த கல்லீரலில் போய் தங்கிவிடும். கல்லீரலில் போய் தங்கிவிட்டு உங்களுக்கு அந்த ரத்த குழாய்கள் சுருங்கும் பொழுது அதை விரிக்கும். அந்த நிகழ்ச்சி மூளையில ஏற்படும் பொழுது, மூளையில எண்ணற்ற ரத்த குழாய்கள் இருக்கு, மூளையில ஏற்படும் போது அது சுருங்கும், இது விரிக்கும். ஆனா மூளையில் செயல்பாடுல வந்து மூளையில வந்து அசுத்தங்கள் இருக்க முடியாது, சீக்கிரம் எடுத்தாகணும் வெளியில. அதனால அது இன்னும் சுருங்கும், இது விரிக்க பார்க்கும். அது என்ன பண்ணும், ரொம்ப சுருங்கி மூடிடும் ஒரு சில வினாடிகள். அப்பதான் நம்ம ஸ்ட்ரோக்ல மாட்டிக்கிறோம். உங்களுக்கு ரத்த அழுத்த மாத்திரைகளால் தான் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வருகிறதே தவிர ரத்த அழுத்தத்தினால் கிடையாது. திராட்சாதி குடிநீர் குடிச்சீங்க, ஆமா, கிடையாது கிடையாது. பிபி மாத்திரையினால தான் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரும். அதோட நிகழ்வு இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதையும் அந்த ஸ்கிரீன்ல போட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நவீன விஞ்ஞானத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள். நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திராட்சாதி குடிநீர் கொடுத்துட்றாங்க. திராட்சாதி குடிநீர் வந்து நம்ம வீடியோவே இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அதை நீங்க டெய்லி குடிச்சுன்னு வரும்பொழுது, தினசரி அதை இரவில் குடிச்சுன்னு வரும்போது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுள் இருக்கும் அந்த திராட்சையில் இருக்கும் ரசாயனம் நம் சிகப்பு அணுக்களில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் என்று அழைக்கக்கூடிய அந்த புரத சத்தை வலிமை அடைய செய்கிறது. அதனால் அது பிராணத்தை முடிந்த அளவுக்கு அதனுடைய ஃபுல் கெப்பாசிட்டிக்கு எடுத்துன்னு போய் ரொம்ப சிறப்பா அது டெலிவரி கொடுத்துடும். அப்போ உங்களுக்கு பிபி குறைஞ்சிரும். இப்போ உங்களுக்கு வந்து டெய்லி 160/110 பிபி இருக்கு அப்படின்னா, நீங்க 3ல இருந்து 4 நாள் தொடர்ந்து நீங்க திராட்சாதி குடிநீர் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா, உங்களுடைய 5வது நாள் 6வது நாள் பார்த்தீங்கன்னா 120/80க்கு வந்து நின்றுடும். ஏன்னா அந்த சிகப்பு அணுக்கள் உள்ள இருக்கிற அந்த ஹீமோகுளோபினுடைய அதனுடைய சக்தி அதுக்கு வந்துருச்சு. அந்த சக்தி குறையும் பொழுது அது வந்து 100 பாயிண்ட் ஆக்சிஜன் எடுத்துன்னு போனோம்னா 60 தான் எடுத்துன்னு போவோம். அது 100க்கு எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய பிபி வந்து உங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக போய் பாஞ்சு பிராணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு ரத்தம் ஒன்னாலே உடலில் இருக்கிற உயிரணுக்களுக்கெல்லாம் கிடைச்சிடும். இதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த நிகழ்ச்சியில. திரும்பவும் திராட்சாதி குடிநீர் அது வந்து எப்படி பிராணத்தை நம் உடல் முழுவதும் ரொம்ப அழகா எடுத்து செல்வதற்கு உபயோகமாக இருக்கிறது, அது எப்படி ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் அப்படின்றத பத்தி ரொம்ப அழகா டாக்டர் சி.கே. நந்தகோபாலன் அவர்கள் நமக்கு விவரமா எடுத்து சொல்லியிருக்கார். நாமளும் அதை செஞ்சு பயன்பெறுவோம். இவ்வளவு நேரம் டாக்டர் சி.கே. நந்தகோபாலன் அவர்கள் ரொம்ப அழகா ரத்த கொதிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நாம எப்படி ஒரு வியாதியா சித்தரிக்கப்பட்டு அதை நம்பிட்டு இருக்கோன்றத ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாரு. அதுலயும் குறிப்பா அவர் கடைசியா சொன்னது என்னன்னா, அவரு நம்பலனாலும் பரவாயில்ல, இந்த நவீன விஞ்ஞானத்துல ரொம்ப சிறந்து விளக்கக்கூடிய ஆட்களே வந்து இது வந்து ஒரு வியாதி இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க, அது யூடியூப்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ நாம சிந்திக்க தொடங்குவோம், நம்ம தேடுதல ஆரம்பிப்போம். அதனுடைய விடை உங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.